பிரித்தானியாவின் லண்டனில் கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் தமிழர்கள் செறிந்து வாழும் லண்டனின் நார்த்தோல்ட் பகுதியில் நடந்த ஒரு பயங்கர கத்திக்குத்து சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கும் வேளையில் பட்டப்பகலில் அரங்கேறிய இந்த கொடூர தாக்குதல் லண்டன் வீதிகளில் பாதுகாப்பற்ற சூழலை மீண்டும் ஒருமுறை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. 28 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் குறிவைக்கப்பட்டு சரமாரியாக கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டுள்ளார். இந்த கோர சம்பவம் கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணியளவில் நார்த்தோல்ட்டில் உள்ள ஹான்பிங் க்ளோஸ் பகுதியில் நடைபெற்றுள்ளது. அமைதியான குடியிருப்பு பகுதியான அவ்விடத்தில் திடீரென கேட்ட அலறல் சத்தத்தை தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் வாகனங்களின் சைரன் சத்தங்கள் அப்பகுதியை அதிர வைத்துள்ளன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த லண்டன் ஆம்புலன்ஸ் சேவையினர் மற்றும் போலீசார் உடலில் பல இடங்களில் கத்திக்குத்து காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த இளைஞருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். தற்போது அந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது உடலில் பல இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டிருந்தாலும் உயிர் ஆபத்து இல்லை என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பட்டப்பகலில் இவ்வளவு துணிச்சலாக தாக்குதல் நடத்தியது யார் என்ற கேள்வி அனைவரையும் அச்சுறுத்தி வருகின்றது. இந்த கொடூர தாக்குதலை நடத்திய மர்ம நபர்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதலை மேற்கொண்ட குற்றவாளி இன்னும் பிடிபடாமல் சுதந்திரமாக நடமாடுவது அப்பகுதி மக்களிடையே பெரும் கவலையை உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.